ஹாய் ஃபேமிலி, என் நேம் அருண். 35,000 அடி உயரத்தில் ஒரு ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டில் சடனாக எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் ஆகிடுது. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே ஒர்க் ஆகலை. அப்படி இருக்கிறப்போ அந்த 2 பைலட்ஸ் அண்ட் அந்த கேபின் க்ரூ, ஒரு 72 பேசஞ்சர்ஸ், இவங்க எல்லாருமே எப்படி தப்பிச்சாங்க, என்ன ஒரு ஐடியாவை வச்சு தப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போது அந்த ஃப்ளைட் என்ன ஆச்சு, என்ன ஒரு ஜீனியஸ் ஐடியா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃப்ளைட் 516 செப்டம்பர் 7, 2010 அன்றைக்கி இந்த ஃப்ளைட் வந்துட்டு தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா எங்கேருந்து கவர் பண்ணுது அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து மாஸ்கோவுக்கு ட்ராவல் பண்ணுது. இதுதான் இதோட ட்ராவல் டெஸ்டினேஷன். இந்த ஃப்ளைட் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்துட்டு பறந்துருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் கூட இது ஃபேஸ் பண்ணது கிடையாது. இதுதான் இப்போ வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்களோட போர்டிங் பாஸஸை வாங்குறாங்க. அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட போர்டிங் பாஸ் செக் பண்ணி அந்த சீட்ஸ்லாம் உட்கார வச்சு அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பைலட்ஸும் உள்ளே வராங்க. பைலட்ஸ் வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு க்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், இவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ டிஸ்டன்ஸு, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. மிட் ஏரில் பறந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு சைபேரியா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு மேலே ட்ராவல் அந்த ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது சடனாக என்ன நடக்குதுன்னா, முதல் முறையாக அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த காக்பிட்டில் அந்த பைலட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு சின்னதாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்குது. அப்போ வந்து இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிடுறாங்க. அந்த ஏர் கண்ட்ரோல் அந்த டீமும் வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு தெரிஞ்சோன்னா அவங்க பதட்டம் ஆவாங்க இல்லையா? அவங்க ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தா தெரியும், சடனாக மைக்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி அந்த பைலட் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாரும் பதட்டப்படாதீங்க, ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபால் தான், ஒரு டர்பியூலன்ஸ் தான், ஃப்ளைட் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1 or 2 minutes கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த ட்ராவல் அப்படின்ற விஷயத்த அவர் கன்வே பண்ணுறாரு. எல்லாருமே காமாக இருங்க. ஸோ பேசஞ்சர்ஸும் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப காமாக கம்போஸ்டாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன 8வது நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸுமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை எல்லாமே கட் ஆகுது. டெட் சைலன்ஸ், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. காக்பிட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கும் இல்லையா எலக்ட்ரானிக் டிவைசஸ், இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுது. எதுவுமே ஒர்க் ஆகலை. அந்த ரேடியோ ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரேடியோ இருக்கணும், ரேடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் ஏர் கண்ட்ரோல் அந்த டீம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த பம்ப் இருக்கும் இல்லையா, ஃபியூவல் பம்புன்னு சொல்லுவாங்க. ஃபியூவல் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு மிஷின் வந்து பம்ப் பண்ணும். அது பம்ப் பண்ணால் தான் இன்ஜினுக்கு அந்த ஃபியூவல் போகும். அப்போ தான் ஃப்ளைட் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பம்ப்பு ஒர்க் ஆகாது, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடையாது. இது 2 மேஜரான இஷ்யூ. இந்த பம்ப் வந்து ஸ்டாப் ஆனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, லிமிட்டடான ஒரு ஃபியூவல் வச்சுட்டு அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும்னா 30 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டால் ட்ராவல் பண்ண முடியும். இது 2வது மேஜரான இஷ்யூ. 3வது இஷ்யூ என்ன அப்படின்னா, நேவிகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுது. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான் நம்ம எங்கே போகணும், எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து மட்டும்தான் பைலட்ஸ் வந்து ஃப்ளைட்டை கொண்டு போவாங்க. இந்த விஷயம் இல்லாததுனால ட்ராவல் பண்ணுறதுங்கிறது, அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அதனால் எமர்ஜென்சியாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட்ஸ் யோசித்து பக்கத்தில் ஏதாச்சும் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் நியரஸ்ட் ஏர்போர்ட்டே வந்து அந்த 30 minutes அந்த ஒரு டைம் இருக்குது இல்லையா, பெட்ரோல் ஃபியூவல் வந்து அந்த 30 minutes தான் இருக்கும். அதை தாண்டி தான் அந்த நியரஸ்ட் ஏர்போர்ட்டே இருக்குது. அப்போ வேறு வழியே கிடையாது, எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலேயே எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியே ஆகணும். ஆனால் மேஜரான இஷ்யூ என்னென்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 35,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பேசஞ்சர்ஸோட அந்த மிரர், அந்த விண்டோஸ்லையும் சரி, காக்பிட்டில் இருக்கக்கூடிய பைலட்ஸோட விண்டோலையும் சரி என்ன தெரியும்னா, வெள்ளை கலரில் க்ளவுட்ஸ் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது 35,000 அடியில். அப்போ வந்துட்டு வேறு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வந்துட்டு ஸ்டெடியாக ஓட்டணும். அதுக்கு அவங்களோட அந்த பைலட்ஸுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஜென்ரேட்டரும் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே. அந்த ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஜென்ரேட்டர் மூலமா ஒரு பவர் சப்ளை கிடைக்கும், அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக 35,000 அடியில் இருக்கும்போது அந்த ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். சரி, ஃப்ளைட்டை கொஞ்சம் கீழே இறக்கணும். அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பைலட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜீனியஸான ஒரு ஐடியா கிடைக்குது. என்னென்னா,
ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த காக்பிட்டில் வச்சிடுறாங்க. ஃப்ளைட் வந்து ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் அதால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் சேஃப், இல்லைனா மேஜரான ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது விங்ஸ் வந்து மேலே கீழே இல்லாமல் ஸ்டெடியாக இருக்கணும், அதுக்கு அந்த தண்ணியை வச்சு தான் இவங்க வந்து அந்த கால்குலேஷன் பண்ணுறாங்க. தண்ணி சப்போஸ் நேராக இருக்குன்னா ஃப்ளைட்டும் நேராக இருக்குன்னு அர்த்தம், தண்ணி கொஞ்சம் க்ராஸாக போகுது அப்படின்னா ஃப்ளைட்டும் க்ராஸாக போகுது. இந்த ஒரு கால்குலேஷனை வச்சு அந்த பைலட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளைட்டை வந்து கீழே கொண்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம் கீழே கொண்டு போகிறாங்கன்னா 10,000 அடிக்கு கீழே கொண்டு வராங்க. அப்போ தான் முதல் முறையாக ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ஏன்னா தரையை பார்த்துட்டாங்க. 10,000 அடி வரும்போது க்ளவுட்ஸு கீழே வந்துடுவாங்க, தரையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படியாச்சும் வந்துட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு உயிரே கையில் இல்லை, ஒரு ஹோப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ தரையை பார்த்தோன்னே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டவுன், ஒரு பர்டிகுலர் டவுனை கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத விடமாக ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை அவங்க பார்க்குறாங்க. ஏர் ஸ்ட்ரிப்னா என்னென்னா அந்த ரன்வே, அதை தான் ஏர் ஸ்ட்ரிப். ஓகே, ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஏர் ஸ்ட்ரிப். அந்த ஏர் ஸ்ட்ரிப் அவங்க பார்க்குறாங்க. சரி, உடனே தங்கிட்ட இருக்கிற மேப்பை வச்சு இவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா பக்கத்தில் ஏர்போர்ட்டே இல்லை, பட் இந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கே, என்ன எது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது மேப்பில் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஏர் ஸ்ட்ரிப்போ ஒரு ஏர்போர்ட்டோ அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு தடையுமே இல்லை. மேப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. பட் அந்த இடத்துல ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது. என்னன்னா அந்த ஏர்போர்ட் தடை செய்யப்பட்ட ஒரு ஏர்போர்ட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்து அதை அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அபேண்டன் பண்ண ஒரு ஏர்போர்ட் தான். அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது. என்னடா இது, இந்த இடத்துல வேற வழியே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் காட்டு பகுதியில் தான் தன்னோட ஃப்ளைட்டை இறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த மக்களுக்கு திடீர்னு ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை பார்த்தோன்னா முதல் முறையாக ஒரு ஹோப் கிடைக்குது, உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அந்த ஏர் ஸ்ட்ரிப் எப்படி இருக்குன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணி இருக்குது. ஒரு பக்காவாக ஒரு நீட்டாக ஏர் ஸ்ட்ரிப் அந்த பெயிண்ட்லாம் அடித்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. என்னன்னா எந்த ஒரு ரேடியோவும் ஒர்க் ஆகலை, நேவிகேஷன் இல்லை, பெட்ரோல் ப்ராப்பராக இல்லை, இது எதுவுமே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. என்னன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு பர்சன் இருக்கார். யாருன்னா அந்த ஏர்போர்ட்டோட மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சன், மெயின்டெனன்ஸ் அத்தாரிட்டி டீம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்குது. அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வளரக்கூடிய சின்ன சின்ன மரங்கள், செடிகள் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கட் பண்ணி, அங்கே குப்பை ஏதாச்சும் சேர்ந்துன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஏர் ஸ்ட்ரிப் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னா திரும்பி ரீபெயிண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஏன்னா இவருமே ஒரு மேஜரான பார்ட் ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா இவர் நல்லா மெயின்டைன் பண்ண காரணத்தினால மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் அந்த பைலட்ஸ் வந்து இந்த விஷயத்தையே பார்த்துருக்காங்க. சப்போஸ் அவர் அதை வந்து இதுதான் வந்து க்ளோஸ் பண்ண ஏர் ஸ்ட்ரிப் ஆச்சு, ஏர்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்கன்னா இந்த ஏர் ஸ்ட்ரிப் அவங்க கண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அவங்க பார்த்ததுக்கு ரீசனே இதுதான். சரி, இப்போ பைலட்ஸ் இந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க, இப்போ லேண்ட் பண்ணணும். ஆனால் லேண்ட் பண்ண முடியல. ஏன்னா அகெயின் ஒரு 2 மேஜரான பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னென்னா அந்த ஏர் ஸ்ட்ரிப்போட லென்த்து. நார்மலாக இந்த பர்டிகுலர் 516 ஃப்ளைட் லேண்ட் ஆகணும்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரிப், அந்த ஏர் ஸ்ட்ரிப்போட லென்த் என்ன அப்படின்னா 6500 ஃபீட். அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீடில் கொண்டு வந்து லேண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரிப்போட லென்த் பார்த்தீங்கன்னா 4347 ஃபீட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 அடி கம்மியாக இருக்குது. இது ஒரு மேஜரான பிரச்சனை. ரெண்டாவது மேஜரான பிரச்சனை என்னென்னா அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடு. ஏன்னா ஒரு சேஃபான ஒரு லேண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 270 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் மட்டும்தான் சேஃபாக லேண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ளைட் கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இதை ஸ்பீடை குறைக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் லேண்ட் பண்ணும்போது ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம அது ஓப்பன் பண்ணும்போது ஏரோட ஃப்ரிக்ஷனால் அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகும். இப்போது இந்த ஃப்ளாப் ஓப்பன் ஆகாது. ரீசன் எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால. ஓகே, ஸோ இந்த ரீசனால் அது இல்லை. ஸோ இந்த ஸ்பீட், இது ரெண்டு மேஜரான இஷ்யூஸ். சரி, இந்த இஷ்யூஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது, ஆனாலுமே லேண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு உயிர் போச்சு அப்படின்னு இருந்த மக்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் அது கிடச்சிருக்கு இல்லையா. அதனால் அந்த பைலட் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அவர் இறங்கிடல, 3 அட்டெம்ப்ட் எடுத்துக்கிறார் அவர் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா, அந்த ஏர் ஸ்ட்ரிப் வந்து ஏதாச்சும் நடுவில் ஏதாவது பள்ளங்கிலும் இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் போட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் போயிட்டு 3வது அட்டெம்ப்டில் தான் ஒரு லேண்ட் பண்ணவே ட்ரை பண்ணுறாரு. லேண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லேண்டிங் கியர் இருக்கும் இல்லையா, அது நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது அந்த ஃப்ரிக்ஷன்னால. அதுக்கப்புறம் அந்த ரன்வே முழுக்க அந்த ஃப்ளைட் ஓடுது. ரன்வே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 4300 ஃபீட் முடிஞ்சு காட்டுக்குள்ளே அந்த மரங்களெல்லாம் இடித்து தள்ளிட்டு ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ளைட் என்ன தான் டேமேஜ் ஆனாலும் ஃபார்ச்சுனேட்டாக அந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் மூலிமா ஃப்ளைட் கிட்டத்தட்ட 520 ஃபீட் வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் கடைசியாக தடாபுடன்ட்டு அடித்து உடச்சி
நின்றுது கம்ஃபர்டபுளாக. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் இந்த ஃப்ரிக்ஷனால் அந்த ஃப்ளைட் வந்து உடையிறதுக்கு 2 துண்டாக உடையிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரையராகவே பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி உட்காந்துருக்க மக்கள் எல்லாருமே முன்னாடி வர சொல்லி சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வர வச்சு ஃப்ரண்ட் ஹாஃபில் அந்த காக்பிட் பக்கத்துலேயே எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுது, சேஃபாக எல்லாருமே லேண்ட் ஆகிடுறாங்க. லேண்ட் ஆகிட்டு எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணி அது மூலிமா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன அடி கூட படாமல் அவர் அந்த பைலட் வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ப்ராப்பரான ரேடியோ இல்லை, அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட ஹெல்ப் கிடையாது, நேவிகேஷன் இல்லை, வெறும் மேனுவலாக அவரோட கண் பார்வை வச்சு மட்டுமே இந்த விஷயம் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண்ணது நிஜமாவே ரொம்ப ஹீரோயிக்கான ஒரு எஃபர்ட் தான். அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலயமா வேறு ஒரு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்களோட டெஸ்டினேஷன் அந்த மாஸ்கோ ட்ராவல் பண்ணணும் வந்திருக்காங்க. ஸோ மாஸ்கோவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும், போதுண்டா சாமி, இதுதான் என்னோட கடைசி ஃப்ளைட் ஜேர்னி, இதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்லேயே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி மாஸ்கோவுக்கு அவர் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ளைட்டை வந்துட்டு கவர்மெண்ட் டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் அந்த ஃப்ளைட் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும்னா அந்த ஃப்ளைட்டோட அந்த ஏர் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப சின்னது. ஸோ டேக் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் ரெஸ்கியூ பண்ணி இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே அந்த ஃப்ளைட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 வருஷம் அந்த ஃப்ளைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்லா வெவ்வேறு ஊருக்கு நல்லாவே பறக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பறக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சாகசத்துக்காக, இந்த ஒரு ஹீரோய்க்கான எஃபர்ட்டுக்காக அந்த 2 பைலட்ஸுக்குமே ஒரு மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர் 8 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோஸ் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த கேபின் க்ரூவுக்கு ஆர்டர் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும்தானா, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்கார் இல்லையா, அந்த ஒரு பர்சன், அவர் இல்லாமல் இந்த 72 பேசஞ்சர்ஸை காப்பாற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் அவருக்கும் 2 வருஷம் கழிச்சு 2010 அவரையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவரையும் பெருமைப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துட்டு, 30 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறமா 2018 அன்னைக்கு கடைசியாக அதோட சர்வீஸை வந்துட்டு அதோட லாஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னியை அது முடிக்குது. அப்போ வந்துட்டு அந்த 2010 இருக்கக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்களே, கேபின் மெம்பர் ஆகட்டும், அந்த பைலட்ஸ் ஆகட்டும், மறுபடியும் இந்த ஜேர்னியில் அவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 30 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் அந்த ஃப்ளைட் வந்து குட் பை சொல்லுது. இதுதான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுட்டு ஒரு பைலட்டோட ஹீரோயிக் எஃபர்ட் 72 மக்களை காப்பாற்றிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி நிஜமாவே ரொம்ப த்ரில்லிங்காக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த பேசஞ்சர்ஸ் மாதிரி ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருந்திருப்பீங்க அப்படின்னா, இல்லை பதட்டப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.